நேரம் ஆயிட்டு ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கேன். பொதுச் செயலாளர் எதுவும் வேலையா இருப்பாங்க, எதுவும் மீட்டிங்ல இருப்பாங்கன்னு நினைக்கேன். வேற ஐயா நவநீத கிருஷ்ணனும் காணும். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாரும் அவங்களுடைய மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஒரு அதிகாரம், திருக்குறள்ல இருந்து நாளும் ஒரு அதிகாரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவியாக சே அகல்யா என்பவர் வந்திருக்கிறார், நம்மிடையே சொல்ல வந்திருக்கிறார். அகல்யா அகல் விளக்கை தாங்கி இருப்பவர் என்று சொல்ல தோன்றுகிறது. இவர் விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ எனக்கு ஒன்னே யாரு யாரு என்ன பேசுறீங்க? என்னவா? எனக்கு ஒன்றே ஒன்று சொல்ல தோன்றுகிறது. சிப்பிப்பாறை பள்ளிக்கும் நான் சுப்பையாபுரம் பள்ளிக்கும் ஒரு போட்டி நடக்கிறது மாதிரியே தோன்றுகிறது. இதுல வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது, ரெண்டுக்கும் போட்டி நடக்குது, அவ்வளவுதான். அகல்யாவினுடைய அப்பா பெயர் மா சேசுராஸ், அம்மா பெயர் சேனா அன்னம்மாள். இந்த 2 பேருக்கும் மகளாக பிறந்த அகல்யா இன்றைக்கு நம்மிடையே முற்றுதல் செய்த வந்திருக்கிறார். அடுத்து உரையாளராக, அந்த ஈகை அதிகாரத்திற்கு உரையாளராக கவிஞர் ஆவண்ணா குமாரி லட்சுமி என்பவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு 23வது நாள், 23வது அதிகாரமான ஈகையை குமாரி லட்சுமி என்பவர் உரை நிகழ்த்த வந்திருக்கிறார். இவர் பல கவியரங்கங்களில் கலந்து அரிய சாதனைகளை புரிந்துள்ளார். மேலும் பட்டிமன்ற மேடைகளில் பட்டிமன்ற மேடைகள் பல ஏறி அதில் தன்னுடைய முத்திரையை பதித்துள்ளார். இவர் யாரு? இன்னும் சொல்லணும்னு சொல்லுங்க. யாரு? இவர் வேளாண் துறையில் பணியாற்றி வருகிறார். படைப்புகள்னு பார்த்தோம்னா, இவர் படைப்புகளை பார்க்கிறேன், எல்லாம் பாரதியாருடைய பாடல்களில் உள்ள வரிகள். அந்த வரிகளையே தன்னுடைய கவிதை நூலுக்கு தலைப்பாக ஆக்கியுள்ளார். பாருங்க, முதல்ல மனதில் உறுதி வேண்டும் கவிதை நூல் 1. 2வது கவிதை நூல் அவள் ஒரு கேள்விக்குறி. 3வது பாருங்க, விசையுறு பந்தினை போல். எல்லாம் பாரதியாருடைய பாடல்களில் உள்ள வரிகளை இவருடைய கவிதை நூலுக்கு தலைப்பாக விட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆளுமை நிறைந்த குமாரி லட்சுமி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். முதல்ல ஈகை என்ற அதிகாரத்தை சொல்ல வருமாறு அகல்யா மாணவியை அன்புடன் அழைக்கிறேன். அகல்யாவே வருக, ஈகை குரல்களை தருக. மாணவி அகல்யா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. 23வது அதிகாரம் ஈகை. வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை மீறதுடைத்து.
நல்லாறு எனினும் கொளர்தீது மேலுலகம் என்று இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணே உள. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவை இன்முகங்காணும் அளவு. ஆற்றுவார் ஆற்றல் பத்தியாற்றல் அப்பத்தியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அற்றார் அடிபத்தி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் புலி. பார்த்தும் மறியி அவனை பத்தி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. ஈர்த்துவர்க்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திறக்கும் வன்கணவர். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். தாதலின் இன்னாததில்லை இனிதும் ஈதல் ஈயா கடை. நன்றி. மிக்க நன்றி அம்மா. நன்றிங்க. அருமையாக சொன்னீர்கள், தெளிவாக அருமையாக சொன்னீர்கள். குரல் வளம் ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து உரை நிகழ்த்த இந்த ஈகை அதிகாரத்தில் உள்ள குரல்களுக்கு உரை நிகழ்த்த கவிஞர் குமாரி லட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். உரையாளரே வாங்க, உரையை தருக. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. காலம் தன் படைப்பரங்கில் எனக்கெனவே இடம் கொடுத்து ஞாலம் உனக்கெனவே நலமுடனே வழி கொடுக்க கேடில் உணர்வுகளில் கிளர்ந்தெழவே மனம் திளைத்து யாது என் வழி என்று வகையதியாதிருக்கையிலே ஓடி வந்தென்னை உச்சி மோந்து உயிர் கொடுத்து சென்னா போதினியை என் செவிக்கழித்து பரணி பாடுவதற்கென்றே தமிழ் படையில் என இணைத்து என் இரத்த நாளங்களில் புகுந்து இதய சிம்மாசனத்திலே வீற்றிருக்கின்ற என் தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். இங்கே இணைந்திருக்கின்றவர்களுக்கு அத்தனை பேருக்கும், இந்த உரையை கேட்கின்ற அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று எனக்கு ஒரு நன்னாள், என் வாழ்விலே பொன்னாள், பொன்னெழுத்துக்களிலே பொறிக்கப்பட வேண்டிய நாள். திருக்குறளில் ஈகை என்ற அதிகாரம் குறித்து உங்கள் முன் உரையாற்றுவது என்பது தமிழ் நேரில் வந்து எனக்கு அளித்த விருதாக கருதுகின்றேன். ஆம் நண்பர்களே, திருக்குறள் என்கின்ற விஷயம் அவ்வளவு பெரியது. இந்த சந்தர்ப்பத்தினை எனக்கு அளித்த கலை இலக்கிய பெருமன்றத்தாருக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருக்குறள் எனப்படுவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட ஒரு நூலாகும். இப்பொழுது வரை இன்றும் கூட திருக்குறளில் இருக்கின்ற விஷயங்கள் நாம் அத்தனை பேருக்கும் ஏற்புடையதாக இருக்கிறது. இன்னும் 5000 நூற்றாண்டுகளுக்கு கழிந்து வரப்போகும் நமது சமுதாயத்திற்கும் கூட ஏற்ற கருத்துக்களை உள்ளடக்கியதாக, உலகம் முழுவதும் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்தந்த பகுதி மக்களுக்கும் பொருத்தமான விஷயங்களை உள்ளடக்கியதாக திருக்குறள் அமைந்துள்ளது. அதனால்தான் திருக்குறளை உலக பொதுமறை என்று பாராட்டுகின்றார்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சும்மாவா பாடியுள்ளான் சுப்பிரமணிய பாரதி? ஆம், தமிழனின் தன்மானம் திருக்குறள், தமிழனின் செருக்கு திருக்குறள். குமரி முனையிலே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் ஐயனின் திருவுருவம் நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய சிலிர்ப்பினை எப்படி நான் வர்ணிப்பது? திருக்குறள் அவ்வளவு சிறப்பானது, வேறு எதுவுமே இல்லை நண்பர்களே. திருக்குறள்ல ஒரே ஒரு திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இந்த ஒரு திருக்குறளை மனசுல உள்வாங்கி ஒரு மனிதன் தெளிவுபடுத்தினான் என்றால், நமது இளைய சமுதாயம் குழந்தைகள் தெளிவுபடுத்தினார்கள் என்றால் அதனுடைய சிறப்பே சிறப்பு. நாம் நிறைய விஷயங்களை கற்கிறோம், கசடரவும் கற்கிறோம். கற்றதன் வழி நிற்கிறோமா என்பது மிகவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. நிறைய பேர் மனதை தொட்டு சொல்ல வேண்டும். கற்பது அனைத்தையும் கசடர கற்று கற்பதன் வழி நிற்கிறோமா என்பது நாம் அனைவரும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். திருக்குறளுக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். மு வரதநாசனார், ஐயா சாலமன் பாப்பையா, டாக்டர்
தலைவர் டாக்டர் கலைஞர், பரிமேல் அழகர், தேவநேய பாவாணர், புலியூர் கேசிகன், மணக்குடவர், இப்படி அத்தனை பேரும் திருக்குறளுக்கு உரை எழுதியிருந்தாலும் கூட திருக்குறளை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? திருக்குறளை எந்த மட்டில் நாம் அறிந்து அதற்கு விளக்கத்தை நாம் உள்ளே வாங்கி கொண்டிருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை நம்மிடையே தெளிவாக தெரிந்து கொள்வதற்காகத்தான் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. திருக்குறளை நாம் எப்படி வாங்கி கொண்டோம் என்பதை ஒவ்வொரு அதிகாரமாக ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஈகை என்ற அதிகாரத்தை பற்றி உங்களிடையே நான் உரையாற்றுவதற்காக இப்பொழுது துவங்குகின்றேன். ஈகை அப்படின்னா என்னங்க? உண்மை சரியா சொல்லணும்னா ஈகை அப்படின்னா என்ன? இருந்தாலும் இல்லாட்டாலும் கொடுக்கணும். உதவிங்கிறத முடிஞ்சாலும் முடியாட்டியும் செய்யணும். இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஈகைங்கிற விஷயத்த இருந்தாலும் இல்லாட்டியும் கொடுக்கணும், முடிஞ்சாலும் முடியாட்டியும் செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த, ஒரு அருமையான ஒரு விஷயத்த, ஒரு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயத்த திருவள்ளுவர் பல பரிணாமங்களில் 10 குறள்களாக வடித்து மொத்தமாக நமக்கு தந்திருக்கின்றார். இந்த திருக்குறள் ஈகை என்கின்ற விஷயத்த நாம ஒவ்வொரு குறளாக பார்க்க போவதற்கு முன்னாடி ஈகைன்னும் போது முக்கியமா ஒருத்தர் நமக்கு ஞாபகம் வரும். உங்க எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? ஈகை அப்படின்னாவே நமக்கு கண் முன்னே முதலில் வந்து நிற்பவர் கர்ணன், கொடைவள்ளல் கர்ணன். நமக்கு எல்லாத்துக்கும் அந்த காட்சி கர்ணன் என்கின்ற திரைப்படத்திலிருந்து ஞாபகம் இருக்கும் எல்லாமே. அதாவது கர்ணன் போர்க்களத்திலே தாக்கப்பட்டு குருதிய குருதி வடிய தேர்தட்டிலே அப்படியே சாய்ந்து கொண்டு படுத்திருக்கிறான். அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரியவில்லை. தர்ம தேவதை வந்து கண்ணன் கிட்ட கிருஷ்ணன் கிட்ட அழுகிறா, ஏன் இப்படிப்பட்ட தர்மபுத்திரனை, என்னுடைய மகனை ஏன் சாகடிக்க பார்க்கிறீர்கள் என்று. கர்ணன் யோசிக்கிறாராம். இவ செஞ்ச தர்மம் பூரா வந்து கர்ணனை வந்து இறக்க விடாமல் கர்ணனுக்கு உயிரை பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. கர்ணனுக்கு எப்படி வந்து அந்த அந்த தர்மத்தை எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன ஒரு முதியவராக வேடம் பூண்டு கர்ணனுடைய அருகில போறானாம். அப்ப சாவில் விரும்பிலே ஒருத்தன் இருக்கிறான். அவனை தேடி தர்மம் செய்யுங்கள் என்று ஒரு முதியவர் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அப்ப கர்ணன் மனதிலே யோசனை என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஐயோ, இந்த நேரத்திலே ஒரு முதியவர் நம்மிடம் யாசகம் செய்வதற்காக வந்திருக்கிறாரே, நம்மிடம் கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா, அவர் கேட்டதை நம்ம கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த முதியவர் வேடமிட்ட கண்ணன் கேட்கிறார், நீ சேர்த்து வைத்துள்ள அத்தனை தர்மங்களையும் எனக்கு தாரை வார்த்து கொடு என்று கேட்கிறாராம். அவர் சிரிக்கிறான் கர்ணன். என்ன சிரிக்கிறாய் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாராம் கர்ணன், நல்ல வேளை என்கிட்ட இருக்கிறத நீ கேட்டீங்க, இல்லாதது எதையும் கேட்டுருவீங்களோன்னு நான் பயந்தேன், எனக்கு மிக்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலே பாய்ந்திருந்த அம்பை உருகி எடுக்கிறாராம். அதுல இருக்கிற ரத்தத்தை எடுத்து தார வார்த்து கொடுக்கிறார் அப்படின்னு காட்சி வரும். அந்த போர் இதுல இதயத்தில் இருக்கின்ற ரத்தம் இதயத்திற்கு இதயபூர்வமாக அந்த வேலையை உதவியை அந்த தர்மத்தை அவன் செய்கிறான் என்பதற்கு ஆதாரமாக இந்த நேரத்துல இந்த ஈகை திறனை அந்த கர்ணன் வெளிப்படுத்துகின்ற இந்த சமயத்திலே கர்ணன் என்பவர் ஒரு சாதாரண மானுட பிறவி, கண்ணன் என்பவர் இறைவன் மானுடன் வந்து கையை நீட்டி கை உயரத்தில் இருக்கிறது யாசகம் செய்யும் விதமாக கண்ணனுடைய கை தாழ்ந்து தலை பணிந்து அவனிடம் யாசகம் பெற்றுக்கொள்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார். ஆம் நண்பர்களே, ஒருவர் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைக்கு வருகிறாரோ அவர்கள் உயர்ந்தவர்கள். யார் ஒருவர் பெற வேண்டும் என்ற சூழ்நிலையில இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அவர்களிடம் பணிந்து பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே ஈகை என்கின்ற விஷயம் அவ்வளவு சிறப்பானது என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஈகையோட முக்கியத்துவத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒவ்வொரு குறளாக ஈகை எனப்படுவது என்ன அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஈகை அந்த அதிகாரத்துல முதல் குறள், வரியார்க்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. இது முதல் குறள். என்னங்க சொல்லுது இந்த திருக்குறள்? நமக்கு புரியாத ஒரு வார்த்தையில வரியார்க்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்துன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க?
இல்லாதவனுக்கு கொடுத்தா உதவி, இருப்பவனுக்கு கொடுத்தா எதிர்பார்ப்பு. ஒரே வார்த்தை. இல்லாதவனுக்கு நீ உதவி செஞ்சேன்னா அதுக்கு பேரு உதவி. இருக்கிறவனுக்கு கொடுத்தேன்னா எதையோ எதிர்பார்த்து நீ அவனுக்கு உதவி செய்யறேன்னு அர்த்தம். இந்த காலத்துல செய்யறாங்கல்ல மொய், அது மாதிரி இன்னைக்கு நீ கொடுக்கறத 2 3 நாளைக்கு திருப்பி தரணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் உதவி. ஆனாலும் இப்ப இருக்கிற நம்ம சமுதாய இப்ப இருக்கிற நம்ம ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, பொதுவாவே வந்து கொடுத்து பழகுன்றத சொல்லி கொடுக்கணும்னு நான் என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். எப்படின்னா, எப்பவுமே வந்து நம்ம சொந்தங்களுக்குள்ளார வந்து நம்ம அனைவரும் ஒன்று கூடுகின்ற நேரத்திலே ஒருவருக்கொருவர் ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது, உனக்கு நான் இருக்கேன், நான் உனக்கு எந்த காலத்தையும் உன் கூட துணை இருப்பேன் அப்படின்னு சொல்றதாக ஒருவருக்கொருவர் கொடுத்து பெற்றுக்கொள்வது என்பது, நான் உனக்கு இருக்கேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்ற ஒரு ஆதார வார்த்தை போல் தெரிகிறது என்பது என்னோட கருத்து. அடுத்ததா வந்து 2வது திருக்குறளுக்கு போவோம். நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. 2வது திருக்குறள். இதுல என்ன சொல்றாங்க? ஒருத்தர் கொடுப்பதை பெற்றுக்கொள்வது என்பது தீது. கொடு என்று கேட்பது அதை விட ரொம்ப தீது. கேட்டா கொடுக்கலைன்னா அதை விட ரொம்ப ரொம்ப மோசம். குடுன்னு கேட்டாலும் தப்பு, கேட்டு கொடுக்கலைனாலும் தப்பு. அதே போல அந்த ஒருத்தர் கொடுக்கறத வாங்கிக்கிறதும் தீது இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வானுலகத்துல ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கும்னு நினைச்சிட்டெல்லாம் எதுவும் நீங்க செஞ்சிடாதீங்க. பொதுவாவே சொல்றேங்க, கொடுப்பது அப்படிங்கிறது வந்து முக்கியமா ஒருத்தர் வேணும்னு கேட்கிற ஒருத்தனுக்கு எதையாலும் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை போல சிறப்பு வேற எதுவுமே இல்லைன்னு ஒரு அருமையான விஷயத்த இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்றார். நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. குடு, வாங்காத யார்கிட்டையும்னு தன்மானத்தை போதிக்கிறாரு. வாங்குறது தீதுன்னு சொல்லித்தராரு. ஆனாலும் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டா கொடுக்காம இருந்தேன்னா அது அதை விட பயங்கரமான தவறு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு கொடுக்கறதுனால சொர்க்கமெல்லாம் கிடைச்சிடாது, இருந்தாலும் விட்டுறாத, கேட்டா கேட்டவனுக்கு கொடு அப்படின்னு வலியுறுத்தி கூறுகிறார் இந்த 2வது குறளில். 3வது குறள். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இருக்கோ இல்லையோ கேட்டா கொடுக்கணும். அதாவது ஈகையில இதுல முக்கியமான ஃபார்முலா என்னன்னா, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நீ இல்லை என்றாலும் கூட ஒருவன் ஒரு விஷயத்தை உன்னிடம் யாசிக்கும் பொழுது இருக்கோ சிரமப்பட்டு கொடுக்கணும். அதான் முடிஞ்சாலும் கொடுக்கணும், முடியாட்டாலும் கொடுக்கணும். அதைத்தான் வலியுறுத்தி சொல்றாரு. உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இல்லைன்னா கூட உன்னோட கஷ்டம் கேட்பவனுக்கு தெரியாம நம்ம நடந்துக்கிறணுமா. நீ அவன் கேட்கறத உனக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட எப்படியாவது கேட்டவன்ட்ட இல்லைன்னு சொல்லாம நாம கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து நல்ல குடி பிறந்தவர்களுடைய பண்பு. இதை விட பெரிய சிறப்பு என்னன்னா, நல்ல குடி பிறந்தவர்களுடைய பண்பு இல்லாட்டியும் கேட்டவனுக்கு கொடுக்கணும். அதை விட சிறந்த பண்பு என்னன்னா, நம்ம கிட்ட வந்து எனக்கு அதை கொடுன்னு ரொம்ப தாழ்மையா வந்து ஒருத்தன் வந்து ஒரு குறைச்ச நிலையில இருந்து ஒருத்தன் வந்து யாசிக்கிறான்னு சொல்லும் போது அந்த மனிதனை எந்த காரணத்தை கொண்டும் குறைச்சு பேசக்கூடாது. அது மிகவும் முக்கியமாக அந்த ஈதல் என்கின்ற விஷயத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய பண்பு. ஒருத்தருக்கு ஒரு கொடுத்து வாங்குறதுலயும் கூட, ஒருத்தனுக்கு உதவி செய்யறதுலயும் கூட கவனம் முக்கியமா இருக்கணும். கவனம் இல்லாம சாதாரணமா போய் இவன் என்கிட்ட வாங்கினா இவனுக்கு இல்லைன்ற மாதிரி யாருகிட்டையும் வந்து விமர்சனம் பண்ணிடக்கூடாதுன்ற வார்த்தை. கேட்டா கொடுக்கணும், கேட்ட உடனே கொடுக்கணும், இருந்தாலும் கொடுக்கணும், இல்லைனாலும் கொடுக்கணும், கொடுத்தவனை பழிச்சு பேசக்கூடாது அப்படின்னு அடுத்த திருக்குறள்ல என்ன சொல்றாரு? இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இது மிகவும் சரியான, அதாவது தன்னிடம் வந்து கேட்கிறவன் மனம் மகிழ்ந்து புன்னகிக்கும் வரை ஈகையும் ஒரு விதமான கவலையே அப்படின்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இல்லைன்னு ஒருத்தர் வந்து கேட்கும் போது ஒருத்தர் அவருக்கு அதை கொடுக்குறாரு. நம்ம கொடுக்குற ஒரு பொருளை வாங்கி கொண்டு
மிக்க நன்றி, சந்தோஷம், உன்கிட்ட இருந்து வாங்கின விஷயத்துக்காக நான் மிகவும் மகிழ்கிறேன்னு சொல்ற வரைக்கும், கொடுத்து வாங்கி மகிழ்கிறதுக்கு இடைப்பட்ட அந்த நேரம் வந்து கொடுப்பவனுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு நேரமாக இந்த திருக்குறளிலே பதிவு செய்கிறார் திருவள்ளுவர். அப்ப ஈதல் எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றத இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதான் இந்த காலத்துல சொல்லுவாங்க, இடது கை கொடுப்பதை வலது கை தெரிந்து கொள்ளக்கூடாது. யோசிக்காம ஒருத்தருக்கு யாராவதுக்கு உதவி செய்யணும்னா யோசிக்காம செய்யணும் அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல வந்து அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க. 5வது திருக்குறள். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவன் வந்து நிறைய வேண்டுதல் புரிந்து கொண்டு பசி சாப்பிடாம உண்ணா நோன்பு நோக்கிறான். அந்த உண்ணா நோன்பு நோற்பவனை விட மிகவும் சிறந்தவன் யார் அப்படின்னா, ஒருத்தன் பசின்னு வந்து கேட்டவனே அவனுக்கு உணவு அளிக்கிறான் பாத்தீங்களா, அவன்தான் வந்து உண்ணா நோன்பு இருப்பவனை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்றான். ஈகை அப்படின்ற வார்த்தை நோன்பை விட மிகவும் சிறந்தது என்பதை திருவள்ளுவர் இந்த இடத்திலே மிகவும் தெளிவாக மிக மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். உனக்கு நீ பல நாள் சாப்பிடாம பட்டினி கிடந்து விரதம் இருந்தாலும் கூட ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒருத்தர் கேட்ட உடனே அவனுக்கு பசி ஆற்றுகிற பார்த்தையா, அந்த பசி ஆற்றுகிற பண்பு, அதனால் பசி அவன் ஆறுகிறது அல்லவா, அந்த ஒரு விஷயம் வந்து அவனுக்கு வந்து நோன்பிருத்தலுக்கு சமம் அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அடுத்தது, அற்றார் அழி பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்வை பழி. பசி தீர்ப்பது என்பது ஒருத்தருக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒருத்தரோட பசியை நீங்க தீர்த்தீங்கன்னா 4 குறள்லையும் பொருள்கள் ஈகை கொடுக்கல் வாங்கலை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த 5வது திருக்குறள்ல இருந்து பசியை பத்தி சொல்ல போயிட்டாங்க. அற்றார் அடி பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்வை பழி. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவனுடைய பசியை ஒருவன் தீர்க்கிற போது, அதாவது உணவை வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அந்த பசி தீர்க்கின்ற விஷயமானது ஒரு பேங்க்ல நிறைய பணம், அதாவது தர்மத்தை வந்து நம்ம பேங்க்ல பத்திரப்படுத்தி வச்ச மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த தர்மம் உன்னை காக்கும். அதனால அதாவது உனக்கு நீ 10 ரூபா கொடுத்தேன்னா 20 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. 1000 ரூபா கொடுத்தேன்னா 2000 ரூபா கொடுத்தேன் நல்லா இருக்கும்பாங்க. பேனா கொடுத்தேன்னா பென்சில் கொடுத்துருக்கலாமேன்னு கேட்பான். 1000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா 20,000 ரூபா கொடுத்துருப்பாடேன்னு கேட்பான். சாப்பாடை ஒண்ணுதான். நீ சாப்பாடு போட்ட உடனே வயிறு நிறைஞ்சு அப்பாட பசி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம், நிறைவா இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம். அதனாலதான் பசி ஆற்றுதல் என்பது ஒருவன் தான் புண்ணியத்தை பத்திரப்படுத்தி பேங்க்ல பத்திரமா வச்சிருக்கிற மாதிரி அது காலத்தில் அவனுக்கு வந்து கை கொடுக்கும் என்று திருவள்ளுவர் மிகவும் அழகாக குறிப்பிட்டு நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். 7வது திருக்குறள் என்ன சொல்றாரு? பார்த்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பார்த்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பங்கி உண்டால் பங்கி தின்னா பசி ஆறும்னு ஒரு சொல்லுவாங்க. பங்கி உண்டு பசி தீர்க்கும் பழக்கம் உள்ளவர்களை பசி என்கின்ற நோய் அணுகுவதே இல்லையாம். அந்த காலத்துல எல்லாம்ங்க காக்கா காணும் சாப்பாடு வச்ச உடனே 10 பேரை கூப்பிடும். காக்கா வந்து தன்னோட இனத்தை சேர்த்து கூட்டு ஒரு காக்கா தனியா சாப்பாடு வச்சா ஒரு நாளும் சாப்பிடாது. ஆனா இந்த காலத்துல எங்க வீட்டு பக்கம் எல்லாம் காக்காயே காணாம். நானும் தேடி தேடி மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறேன், காணல காக்காயே. காக்கா பூரா போச்சு. அந்த கரண்ட் கம்பியில அடிச்சு ஒரு காக்காவா சாக எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி போயிட்டாங்க போல தெரியுது. இந்த காக்காயெல்லாம் இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்க பார்த்துச்சுன்னா பாருமா, ஒரு காக்கா சாப்பாடு வச்ச உடனே அது மாத்திரம் சாப்பிட்டு போகாம எவ்வளவு பெருந்தன்மையா தன்னோட இனத்தை கூப்பிட்டு எல்லாரும் மொத்தமா கொத்தி சாப்பிடுறாங்கன்னு நம்ம காமிச்சு கொடுக்கலாம். அந்த காக்காயும் நம்ம விரட்டி விட்டுட்டோம். அத பசி வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுக்காக இந்த நிறைய ஒரு அடுத்த 3 குறளை சொல்லியிருக்காங்க. அதாவது பங்கி உண்டு பசி தீர்க்கும் பழக்கம் உள்ளவரை பசி என்கின்ற நோய் அணுகுவதே இல்லை அப்படின்ற. ஔவையார் கூட இந்த பசியை பத்தி ஒரு பாடல் பாடி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தனக்கு பசி எடுத்த பொழுது ஔவையார் பாடல் பாடுகிறார். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளுக்கு ஏழென்றால் ஏழாய், ஒரு நாளும் என்னோடு அறியாய் இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்கின்றார். ஒரு நாளைக்கு சாப்பாடு
வேண்டாம் அப்படின்னு சொன்னா பசி தாங்க முடியல, என்ன தொந்தரவு பண்ற. சரி பசி சாப்பாடு கிடைச்சப்ப 2 நாளைக்கு உள்ள போட்டு வச்சுக்கிருவோம்னா உன்னால ஏத்துக்கிற முடியுதா? அதையும் ஒத்துக்கிற மாட்டேன்ற. உன்னை யாருன்னே எனக்கு புரிய முடியல. இந்த என்னோட கஷ்டம் உனக்கு புரியவும் இல்ல. உன்னோட நான் எப்படி வாழ்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு வயிற்று பசியை பற்றி ஔவையாரே வந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பசிய வந்து பிணி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏன் முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க இங்க அப்படின்னா, பசி வந்து டெய்லி வரும். விருந்தாளி கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் பசி டெய்லி வரும். எல்லாருக்கும் வரும். ஏழை பணக்காரன்னு பாகுபாடு இல்லாம, நல்லவன் கெட்டவன் வேறுபாடு இல்லாம எல்லாருக்கும் இந்த பசி வரத்தான் செய்யும். இந்த பசிய எந்த வைத்தியம் பார்த்தாலும் சரி பண்ண முடியாது. சாப்பிட்டா தான் சரியா போகும். பசி வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்றதுக்காக இந்த பசியினை பசி பிணி அது வந்து தீர்க்க முடியாத நோய். பசி பிணி அதுக்கு தான் இந்த தீப்பிணி தீண்டல் அரிது. ஒரு பங்கி சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த தீப்பிணி இவ்வளவு கஷ்டப்படுற பசி என்னைக்குமே நம்மள தீண்டி கஷ்டப்படுத்தாது அப்படின்றத இந்த 7வது திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அடுத்த 8வது திருக்குறள்ல என்ன சொல்றாருன்னா, ஈத்துவக்கும் இன்பம் அறியார் சொல் தாமுடைமை வைத்திருக்கும் வன்கணவர் அப்படின்னு சொல்றாங்க. வன் அதாவது ஒரு சிலர் இருப்பாங்க. தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்பான். சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டான். பெருவோர்க்கும் பயனற்ற சிறிய வீணன் அப்படின்னு பாரதிதாசன் பாடல்ல இந்த வரிகள் வருகிறது. அப்படி ஒருத்தர் வந்து தனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து தன்னை யாசிக்கும் பொழுது அவர்கிட்ட அவருக்கு யாசிக்கிறவனை வந்து உதாசீனப்படுத்திட்டு அவனோட கொடுத்தால் மகிழ்கின்ற அந்த இன்பத்தை வந்து நம்ம கொடுக்கும்போது ஒருத்தர் அந்த பொருளை பெற்றுக்கொள்ளும் போது அவன் மனம் மகிழ்ச்சி அடைகிறது பார்த்தீங்களா? அந்த வாமா ஒரு ஃபீலிங்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, வாமா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மகிழ்ச்சியான அந்த தருணத்தை அனுபவிச்சா தான் தெரியும். இத புரிஞ்சுக்கிறாத ஒரு ஒரு மனிதன் இருந்தானே ஆனால் அவனுக்கு அருள் கண்கள் குருடாகி போனது அப்படின்னு திருவள்ளுவர் இதுல சொல்றாரு. அதைத்தான் வன்கணவர் அப்படின்னு சொல்றாரு. ஈத்துவக்கும் இன்பம் அறியார் சொல் தாம் உடைமை வைத்திருக்கும் வன்கணவர். அவன் அடுத்தவங்களுக்கும் கொடுக்காம அந்த அவங்க பத்திரமா ஒரு பொருளை பத்திரப்படுத்தி வச்சு தானும் அனுபவிக்காம பின்னாடி யாருக்கும் பயனில்லாம போவான் அப்படின்னு இந்த வைத்திருந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாதவர்களை சாடுகிறார் திருவள்ளுவர் இந்த குறள்ல. அடுத்ததா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈதல் அப்படின்ற விஷயம் முக்கியமானதுன்னு நம்மள எல்லாரையும் தட்டி கொடுத்து தடவி கொடுத்தே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இத்தனை திருக்குறள்லையும் 4 திருக்குறள் வரைக்கும் கொடுங்க, கேட்டா கொடுங்க, இருக்கிறத கொடுங்க, இல்லாட்டியும் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. அடுத்து பசி எவ்வளவு ரொம்ப முக்கியம். சாப்பாட்டை கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு உங்க புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிற மாதிரி, சாப்பாடு கொடுக்கறது அவ்வளவு பங்கி தின்னேன்னா உனக்கு பசின்ற நோயே வராதுன்னா இவ்வளவு பக்குவமா பாங்கா சொல்லிக்கிட்டு இருந்தவரு 9வது திருக்குறள்ல என்ன சொல்றாரு? இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். என்ன சொல்றாரு? இது என்ன அர்த்தம் என்னன்னா, கேட்கும் போது கேட்பவனுக்கு தராமல் சேர்த்து வைத்ததை தாமே உண்ணுதல் என்கின்ற பழக்கம் எதற்கு சமமானது என்றால் பிச்சை எடுக்கிறவனுக்கு சமம்ன்றாரு. ஒருத்தர் கேட்கும் பொழுது கேட்பவனுக்கு தராம இருப்பதை தானே வைத்துக் கொள்பவன் பிச்சைக்காரன்டான்னு சொல்லிட்டாரு. ஒரே வழியில சப்புன்னு கடைசியில முடிக்க போறேன் இந்த அதிகாரத்தை அடிச்சு முடிக்கிறாரு. பிச்சைக்காரன் வச்சிருக்கிறத கொடுக்கலன்னா நீ வந்து பிச்சைக்காரனுக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா என்ன சொல்லிட்டாரு? சாதலின் இன்னாததில்லை இனித்தூவும் ஈதல் இனியா கடை. சாதலின் இன்னாததில்லை இனித்தூவும் ஈதல் இனியா கடை. ஒருத்தனுக்கு கடைசி நிலைமை என்னன்னா இறப்பு மாத்திரம்தான். இந்த இறப்பு என்கின்ற விஷயம் மிக மிக கொடியதான விஷயமாகும். ஒருத்தன் கேட்டு ஒருத்தன் இல்லைன்னு சொன்னானா அவன் அந்த நிலைமை அவனுடைய நிலைமை இறப்பதற்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தன் கேட்டு உன்னால கொடுக்க முடியல, இருக்கிறத ஒருத்தனுக்கு நீ மறுத்துட்ட அப்படின்னு நீ செத்ததுக்கு சமம். செத்ததுக்கு சமம் அப்படின்றத விட நீ இருக்காம செத்தா கூட பரவாயில்ல. சாலமன் பாப்பையா ஐயா தன்னோட உரையில சொல்லியிருக்காரு, ஒருவன் கேட்டும் கொடுக்காது எவனொருவன் இருப்பானே ஆனால் அவன் இருப்பதை விட சாவதே மேல் அப்படின்னு தன்னோட உரையில சொல்லியிருக்காரு. ஆக கேட்டா கொடுக்கணும், கேட்டவனுக்கு உடனே கொடுக்கணும். வாங்குறது தீமை. ஒருவனுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாழ்றது சிறந்தது. பசிப்பிணி தீக்கணும். ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்காக தான் ஒருத்தர் நம்ம வந்து
அந்த ஈகைங்கிற வார்த்தையோட அர்த்தமே வந்து நமக்கு அந்த கொடுக்கிறவன் மகிழனும் அந்த அந்த நிலையில தான் இருக்கு. நீ ஒருத்தனுக்கு ஈதல் என்கின்ற ஒரு விஷயத்த ஒரு செய்யும் போது, பசிக்கும் ஒருவனுக்கு உணவு கொடுக்கும் பொழுது உனக்கு வந்து உன்னோட நீ செஞ்ச புண்ணியம் பூரா சேவிங்ஸ்ல போட்டு வச்ச மாதிரி ஏதாவது நீ எதிர்பாராத நேரத்துல உனக்கு உதவி செய்யும் நல்லா சொல்லி கடைசியில கேட்டா எவனுக்கும் நீ உதவி செய்ய நீ முற்படலைன்னா உன்னோட நீ என்னதான் வச்சிருந்து என்ன பண்ண, நீ வந்து வறியவன் பிச்சை எடுப்பவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நீ இருந்தன்னா இல்லாட்டி என்ன செத்தவனுக்கு சமம்னு 2 அடி கொடுத்து கடைசியில எல்லாரும் வந்து ஈதல் என்பதை மறந்து விடாதீர்கள், கொடுப்பதில் கொள்ளை இன்பம் கொள்ளுங்கள், ஈதல் என்கின்ற விஷயம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு ஒரு எதையானாலும் அன்பாக அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து இன்புற்று வாழ வேண்டும் என்பதை மிக மிக சிறப்பாக வலியுறுத்தி நமக்கு ஈகை என்கின்ற அதிகாரத்திலே திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். நம்ம எல்லாரும் கூட நான்லாம் சில நேரங்கள் யோசிப்பதுண்டு, இந்த திருக்குறள்ல ஒவ்வொரு அதிகாரமும் நமது மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான அத்துணை வாழ்வியல் அடிப்படை உண்மைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. நம்ம என்னெல்லாமோ படிக்கிறோம், தெரியாத அமெரிக்காவை பத்தி, புரியாத ஆஸ்திரேலியாவை பத்தி, அந்த என்னென்னமோ விஷயங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றோம். முதல்ல கிராமர் எடுத்தோம், மாரல் ஸ்டடி கிளாஸஸ் எடுத்தோம் பள்ளிக்கூடத்துல. எல்லாம் மாரலே கொஞ்சம் கொஞ்சமா போயிருச்சு, கம்ப்யூட்டர் தவிர ஒன்றும் தெரியாம போனோம். என்ன செய்யணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இந்த இதை செய்யலாம். 1330 திருக்குறளையும் படித்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வேற, படிச்சே ஆகணும்னு வலியுறுத்தி நாம் பிள்ளைகளை வந்து நம்ம பண்ணுவோம். மேலெடுத்தோம்னா தமிழ் குழந்தையாக இருந்தால் 1330 திருக்குறளும் படித்து அதன் அர்த்தத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நமது உணர்வாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் திருக்குறள் எல்லோரையும் சென்றடையும். திருக்குறளை தெளிவாக படித்தவன் எவனும் வாழ்க்கையிலே தீய வினைகள் பக்கமே போமாட்டான், நன்னெறி செல்வனாக வாழ்வான். ஆதலால் திருக்குறளை வள்ளுவத்தை பரப்புவோம், திருக்குறளை படிப்போம். திருக்குறள் என்றும் வாழும். இன்னும் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் திருக்குறள் சாதனை செய்யும். அந்த திருக்குறளை இன்றைக்கு இந்த அத்தியாயத்தை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை கூடி இந்த உரையினை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா, அருமையாக உரை நிகழ்த்தினீர்கள். அதாவது முதல்ல முன்னுரையில உங்கள் கவிதையோட இது பண்ணீங்க, அடுத்து இந்த உரை இந்த 10 குறள்களுக்குமே உங்களுடைய உரையாகவே நிறைய தந்திருக்கீங்க. ஒரு சில குறள்களுக்கு வேணும்னா வேற உரையாசிரியர் இதை சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. காக்காவை பற்றி சொன்னீங்க, அது ஒருத்தர் மரணம் அடைஞ்ச பிறகு உணவு வைப்பாங்க, அந்த இடுகாடோ சுடுகாடோ அந்த இதுல காக்கா வந்து சாப்பிட்ட பிறகுதான் எல்லாரும் திருப்தியா வருவாங்க. அதாவது அவர் வந்து தான தர்மம் செஞ்சவர் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசி வந்துட 10ம் பறந்து போகும், அதனாலதான் பசிப்பிணி அது ஒரு நோய். பசினா பசியில வயிறு வலிக்கும், எல்லாம் செய்யும், என்னெல்லாமோ ரொம்ப கொடுமைப்படுத்தும். அது ஒரு நோயாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் அருமையாக உரை நிகழ்த்தியமைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்கிறது. அடுத்து பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கின்ற மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி, வாங்க. அன்பான தோழமைகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு 23வது அதிகாரம் ஈகையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈகை ஒரு மிக முக்கியமான அதிகாரம். வள்ளுவர் காலத்திலே சமூகம் 2 கூறுகளாக பிரிந்து விட்டது. ஒன்று சொத்துடைய கூட்டம், இன்னொன்று வறுமையினருடைய கூட்டம். இந்த சொத்துடையவர்கள் அவர்கள் மட்டுமே சம்பாதித்து, அவர்கள் மட்டுமே வாழ்ந்து, அவர்கள் மட்டுமே உண்டு கழித்து, அவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது. இந்த சமூகத்துல வறியவர்கள் இருக்கிறார்கள், இந்த வறியவர்களை நீங்கள் பார்க்கணும் ஐயா. சென்ற சமுதாயத்துல எல்லாரும் பகிர்ந்து உண்டாங்க. இந்த சமூகம் ஒரு மாறுபட்ட சமூகம்.
மாறுபட்ட சமூகத்துல செல்வர்கள் என்ன செய்யணும்? ஏற்கனவே ஒப்புரவுல சொன்னாரு, செல்வர்கள் என்பவர்கள் தாகத்துக்கு தண்ணீராகவும், பசிக்கு உணவாகவும், நோய்க்கு மருந்தாகவும் இருக்க வேண்டும் என்றார். ஒரு சமூக அக்கறையோடு வள்ளுவர் சொல்றார். இந்த இடத்துல ஈகையை பத்தி சொல்றாரு. சங்க இலக்கியத்திலேயே செல்வத்து பயனே ஈதல் தான். ஈதல் தானா மிகச் சிறந்த. அந்த உலகம் ஏண்டா அழியாம இருக்குதுன்னு கடவுள் வாய்ந்த இளம்பெருவெழுதி என்ற மலனை கேட்டா, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும், அமிர்தத்தை உள்ளவர்கள் சாக மாட்டான், அவன் நோய் வராது, அவனுக்கு முதுமை அடையாது அப்படின்லாம் ஒரு கதை. அப்பேற்பட்ட அமுதம் கிடைத்தாலும் கூட தான் மட்டுமே தனித்து உண்ணாது பிறருக்கும் பங்கிட்டு உண்பவர்கள் இருப்பதனால தானே இந்த உலகம் அழியாம இருக்கலாம். வள்ளுவரே ஒரு இடத்துல சொல்ல பாருங்க, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது என்றேல் மண்புக்கும் வாய்வது. அது போல இந்த ஈகை என்பது மிக சிறப்பான அதிகாரம். ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்திலே அவர் செல்வம் படைத்தவர்களுக்கு அறிவுரை சொல்றார். அந்த சமூக காலகட்டத்துல பொது உடைமையாளருக்கு தெரியாது, பொது உடைமையாளர் வளர்ச்சி அடையல. அப்ப அவர் என்ன சொல்ல, அறிவுரை தான் சொல்ல முடியும், செல்வர்களுக்கு அறிவுரை தான் சொல்ல முடியும். ஆனால் திருவள்ளுவர் அவருக்கு எத்தனை செல்வர்கள் உதவி இருப்பாங்க, எத்தனை வேடியர்கள் உதவி இருப்பாங்க, எத்தனை மன்னர்கள் உதவி இருப்பாங்க புலவர்களுக்கு. அதையெல்லாம் பெருசா நினைக்கிற சமூகத்தில் யார் தாழ்ந்தவர்களோ, யார் வறுமையில் வாழ்கின்றார்களோ, யார் இல்லாதவர்களோ, யார் எளியவர்களோ அவர்கள் பக்கம் நிற்கிறான். ஒரு உண்மையான கவிஞன், ஒரு உண்மையான புலவன், ஒரு உண்மையான சிந்தனையாளன், ஒரு உண்மையான சமூக பற்றாளன் சமூகத்தில் நலிந்த பிரிவினர் பக்கம்தான் இருப்பார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே, 2000 ஆண்டுங்க 5000 ஆண்டு சொல்லுங்க, கீழடி வந்த பிறகு எங்கேயோ போயிடுச்சு. ஒரு 3000 ஆண்டுகளை வச்சுக்கலாம், என்ன தப்பு? 3000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம வள்ளுவ பெருமான் நீ யார் பக்கம் நிக்கணும்னு சொல்லி சமூகத்துக்கு சொல்றான். அது இன்னைக்கும் பொருந்தும். நீ நலிந்தவர்கள் பக்கம், ஏழைகள் பக்கம், வறியவர்கள் பக்கம் இருக்க வேண்டும். வறியாருக்கு ஒன்று ஈவதே ஈகையே. நீ வசதியானவனு கொடுத்து மறுபடியும் அவங்கள்ட்ட திருப்பி பலனை எதிர்பார்த்து கொடுக்கறது அது ஒரு வியாபாரம், அது ஒரு வணிகம், அது ஈகை அல்ல. ஈகை என்பது திருப்பி தர இயலாத வறியவர்களுக்கு கொடுப்பதுதான் ஈகை. அது ஈகைக்கு அருமையான இலக்கணத்தை முதல்ல சொல்றாரு. முதல் குறள்ல ஈகைக்கு இலக்கணத்தை சொல்லிவிட்டு கடைசி குறளை சாபம் விடுறாரு. நீ பிறருக்கு கொடுக்கவில்லை என்றால், கொடுத்து வாழவில்லை என்றால் சாவது ரொம்ப கடினமானதுப்பா. அதுவும் நல்லது எப்ப தெரியுமா நல்லது? பிறருக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியாத போது சாகிற பாரு, அது இனிமையானதுன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? சாபம் விடுறாரு. நீ பொருள் கூட இருக்குதுன்னு சொன்னா இந்த பொருளுக்கும் நிலை இல்லை, உன்னுடைய வாழ்வுக்கும் நிலை இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன்டா அதை கட்டி வச்சு அழுகுற? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு என்று மிக அழகாக ஒரு சமூக பார்வையோடு இந்த அதிகாரத்துல 10 குறளையும் ரொம்ப அழகான கருத்துக்களை பகிர்ந்து. எல்லாமே அவருக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் நாம இப்ப சனாதனன் சொல்றோம் பாருங்க, அப்ப சனாதனன் கராரா வரலன்னாலும் அவர் சமய கருத்துக்கள் உள்ள வந்திருக்குது. அதாவது மறுபிறப்பு, வினை பயன், இதெல்லாம் வந்திருக்குது. அவரே கூட இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எழுதியிருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாரு? துறவிகளை போற்றக்கூடிய ஒரு சமூகத்தில் உன்னுடைய தவ வலிமையினால், உன்னுடைய துறவு ஆற்றலினால், உண்ணானோர் இருக்கிற ஆற்றலினால் பசியை உன்னால் அடக்கிக் கொள்ள முடியும். ஆனால் இல்லற வாழ்க்கையில் இருந்து உணவை உற்பத்தி செய்து வழங்குகின்ற அந்த இல்லறவாசி உணவை கொடுத்து பசியை மாற்றுகிறான் அல்லவா, அவனுடைய ஆற்றலுக்கு பிறகுதாயா உன்னுடைய ஆற்றல். எங்க அடிக்கிறார் பாத்தீங்களா? துறவு விட இல்லறம் தான் உயர்ந்தது. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கொடுவாள் எடுத்து அடிக்கிறார், அறிவாள் எடுத்து அடிக்கிறார் வள்ளுவர். அப்போ அது சமய நம்பிக்கையின் மீது, ஒரு மூட நம்பிக்கையின் மீது ஒரு அடி உழுவுது. என்ன அடி உழுவுது? நீ வேணா அடக்கலாம், நீ தவ வலிமையினால உன் பசியை அடக்கிக்கலாம், ஆனால் அந்த பசியை உணவளித்து மாற்றக்கூடியவன் ஒரு இருக்கிறான் அல்லவா, இல்லறவாசி. அந்த இல்லறத்தாருடைய ஆற்றலுக்கு பிறதான் உன் ஆற்றல். நீ முதன்மையானவன் இல்லை, அவன் தான் முதன்மையானவன். அடிச்சுட்டாரா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடிப்பார் வள்ளுவர். அப்புறம் என்ன சொல்றாரு? இன்பம் இன்பம்ன்றையே, என்னையா இன்பம்? இல்லாதவருக்கு பொருள் கொடுத்து அவன் முகத்தில் மகிழ்ச்சி வருகிறது பத்தியா, அதையா இன்பம். இதை அறியாதவன்லாம் பொருளை சேர்த்து வச்சு பறி கொடுக்கக்கூடியவன், இழக்கக்கூடியவன். ஏன்னா செல்வம் என்பது எப்படியாவும் போயிடும். ஒண்ணு
புயலால் அழியும், மழையால் அழியும், இடியால் அழியும், நெருப்பினால் அழியும், திருடு போவதனால் அழியும். ஏன் திருடு போகுது? சமூகம் வெவ்வேறா இருக்குது. படைத்தவன் பொருள் படைத்தவன், பொருள் படைக்காதவன் ரெண்டா இருக்கும்போது படைத்தவங்கிட்ட இல்லாதவன் எடுத்துட்டு தான் போவான். அது நியாயம்னு சொல்ல முடியும், சொல்லலைனாலும் கூட அது சமூகத்துல நடக்கும். ஏன் நடக்கும்னா, நீ அவர்களை கொடுத்து உதவவில்லை என்றால், பாரதியார் சொல்றார், ஒரு ஊரிலே ஒருவன் இரவு உணவு எடுக்காமல் படுக்கிறான் என்று சொன்னால் அந்த ஊரிலே உள்ள செல்வர்கள் எல்லாம் திருடர் என்றார். இது திருக்குறளுடைய கருத்து. திருக்குறளுடைய கருத்து தான் பாரதி உள்வாங்கி இதை சொல்றாரு. அப்போ பசி என்பது மிக கொடுமையானது. அது அந்த பசி வரலன்னா அவன் ஆரோக்கியமான உடல் அல்ல. ஆரோக்கியமான உடல் படைத்தவர்கள் எல்லோருக்கும் பசி வரும். அந்த பசியை எதுன்னு நினைக்க முடியும்? உணவுனால் தான் நினைக்க முடியும். அப்ப அந்த உணவை உற்பத்தி செய்து தரக்கூடிய இல்லறவாசி தான் உணவை நீக்க முடியும், பசியை நீக்க முடியும், உணவை தந்து பசியை நீக்க முடியும். அதனாலதான் அற்றார் அழிபசு தீர்த்தல் அகதிருவன் பெற்றான் பொருள் வைப்பது. அதையே டெபாசிட் பண்ற இடம். நீ சம்பாதித்த செல்வத்தை எல்லாம் வைத்து பாதுகாக்கக்கூடிய பெட்டகம், சேமக்கலம் எது என்றால் பசித்தவனுடைய வயிறு. வறுமையை நீக்கக்கூடிய இடம். அந்த வறுமையை நீக்கி அவன் மகிழ்ச்சி அடைகிறான் பாரு, அங்கதான்டா உன் செல்வத்தை சேர்த்து வைக்கிற இடம் அப்படின்றார். ஆக வள்ளுவர் இந்த மனித குலத்துக்கு விரோதமான எல்லா ஏற்பாடுகளையும் தகர்த்து மனித குலத்துக்கு தேவையான கருத்துக்களை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அருமையா சொல்றாரு. பசி ஏன்டா அலையிற? உங்ககிட்ட இருக்கிறது எல்லாரும் பகிர்ந்து உண்டுட்டா உன்னை பசி அண்டாது. ஏன்னா நீ ஒருத்தனுக்கு பசி நீக்கினா உனக்கு பசி வரும், ஒருத்தன் நீக்குவான் அப்படி சொல்றாரு. சமூகத்தை ஒரு பதட்டம் இல்லாத சமூகமாக மாற்றணும்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வாழ வேண்டும். இல்லைன்னா ஒருத்தர கலகம் வரும். கலகம் வராம எப்படி போகும்? ஒருத்தன் உயரமா போயிட்டே இருக்கிறான், ஒருத்தன் தாழ்ந்து போயிட்டே இருக்கிறான் வறுமையில. அப்படின்னா வறுமைக்கிறவெல்லாம் பொங்கனா என்ன ஆகும்? அதான் ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படைன்றாருல்ல. என்னங்க, திருக்குறளுக்கு நிகரான ஒரு இலக்கிய உலகத்தில் இருக்குதா? அதை பெற்றதற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். அதை கற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக. சும்மா முற்றோதல் பண்றது ரொம்ப சிறப்பு. குழந்தைகள், நம்ம முற்றோதல் பண்ண குழந்தை அகல்யா நம்ம பேத்தி பிரமாதமா பண்ணா. ஆனா என் கண்ணே, நீ ஒவ்வொரு குறளையாவது தினம் பொருள் புரிந்து படி. நீ மனப்பாடம் பண்ணது சிறப்பு. அது இந்த இளம் வயசுல முடியும். இளம் வயசுல அதுக்கு ஒரு பெருமை. எல்லா மாணவிகளும் முற்றோதல் பண்றதில்ல. உங்களை போல ஒரு சிலர் தான் முற்றோதல் செய்கிறார்கள். ஆனால் அந்த குறளை தினமும் பொருள் புரிந்து படியம்மா. அது உன் வாழ்க்கைக்கு விளக்காக இருக்கும். கவிஞர் குமார லட்சுமி ரொம்ப ஈடுபாட்டோட கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நேத்து சொன்ன உமா மகேஸ்வரி குழந்தையும் நம்ம அருமையா முற்றோதல் பண்ணிச்சு. அந்த ஒரு ஆன்மீக கருத்துல இருந்து மனிதனை நேசிக்கிற கருத்துக்களை வள்ளுவர் எடுத்து சொன்னாரு ஐயா அவர்கள். அதுவும் சிறப்பாக தான் இருந்துச்சு. அதனால ஆன்மீகவாதிகளோ, பகுத்தறிவுவாதிகளோ, பொது உடைமைவாதிகளோ, நாத்திகவாதிகளோ எல்லாருக்குமே திருக்குறள் ஒரு கைவிளக்கு. உனக்கு கவலை வருகிற போதெல்லாம் திருக்குறளை இடு. உன் கவலைக்கு அவர் வழிகாட்டுவார். எல்லாம் உழவனுக்கு, ஆசை அமைச்சனுக்கு, அரசனுக்கு, வணிகனுக்கு, இல்லற வாழ்க்கை வாழ்றவனுக்கு நட்பு எப்படி செய்யறதுன்றதுக்கு எல்லாத்துக்கும் சொல்றான் அவன். ஒரு சிறந்த ஒரு இலக்கியம். இதுல ஈகை என்பதும் ஒவ்வொரு அதிகாரமும் சிறந்ததுதான். இன்னைக்கு ஈகை சிறந்தது, நாளைக்கு அடுத்து வர்ற அதிகாரம் சிறந்தது. மிக நல்ல முயற்சி. இந்த முயற்சியை மேற்கொண்டு இந்த அருமையான ஒரு தமிழ் தொண்டை புரிந்து வருவதற்கு காரணமான எங்களுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய, நமது கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், தலைவர் கங்கா அவர்களுக்கும், இந்த ஒருங்கிணைப்பு செய்தவர்களுடைய பேராசிரியர் கருமுருகன், அவர் இல்லை என்றால் உடனே நான் இருக்கிறேன் என்று வந்து யாவருக்க பயமேன்னு சொல்லி சிவசுப்பிரமணியன் வந்து அவர் செய்வதும், உலகம் பூராம் இருந்து நம்முடைய தமிழர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும், ஐயா முத்துக்குமார சுவாமி அவர்கள் திருக்குறளை ஆழங்கால் கண்டவர், அவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அருமையான ஒரு பின்னூட்டத்தை வழங்கினீர்கள் மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள்.
அடுத்து திருக்குறள் முத்துக்குமாரசாமி ஐயா வாங்க, இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. குரல் கேட்கிறதா? அனைவருக்கும் கேக்குதுயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேக்குது. திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று பங்கு பெற்ற அகலியா என்ற சிப்பிப்பாறை செல்வத்திற்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கு முற்றோர்களுக்கு உதவி செய்த ஆசிரியர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வதோடு, இன்று அதற்கு உரை வழங்கிய குமாரி லட்சுமி அம்மா அவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் பணிவுடன் கூடிய வணக்கங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நெறியாளர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது அமைப்பிற்கும் எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். முற்றோதற்கு உரை வழங்கிய அம்மையார் அவர்கள் புராணத்தில் கர்ணனை மேற்கோள் காண்பித்தார்கள். ஆனால் இன்றைய நிகழ்காலத்திலும் ஒரு கர்ணன் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அதாவது தற்போது பாலம் கல்யாண சுந்தரம் என்ற ஒரு கொடைவள்ளல் இருக்கிறார். அவர் எப்படி நேட்டா உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். 1000ல் ஒருவன் 1000 ஆண்டுகளை தலை சிறந்த ஒரு கொடையாளி என்பதற்காக அமெரிக்க அரசு கொடுத்து 34 கோடி ரூபாயையும் ஏழை எளியவர்களுக்காக தானம் செய்தவர். தன்னுடைய வருமானம் முழுவதையும் ஏழை எளிய மக்களுக்காக தான தர்மத்திற்காக செலவிட்டவர். காலத்தின் அருமை கருதி உங்கள் அனைவருக்கும் அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் நீங்கள் இளையதளத்தில் அவரை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவர். கர்ணன் தன் கொடையை தாரை வார்த்து கொடுத்தான். இந்த பாலம் கல்யாண சுந்தரம் மனம் முடிக்காமலே தனது வாழ்க்கையே தாரம் வார்த்து கொடுத்தார். அத்தகைய கொடையாளி பாலம் கல்யாண சுந்தரம் என்பதை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையினால் நான் அவரை பற்றி சொல்லுகிறேன். 2, இந்த அதிகாரத்தில் ஈகை என்பது மட்டும் இந்த கருத்தை சொல்லுவதாக நினைக்க வேண்டாம். 105வது அதிகாரம் நல் குறவு, 106வது அதிகாரம் இரவு, 107வது அதிகாரம் இரவு அச்சம். இந்த 3 அதிகாரங்களும் இந்த ஈகையினுடைய உடன் பயணிக்கும். இவை 4ம் ஒரு தாய் வயிற்று குழந்தைகள். நீங்கள் இனி வரும்போது இனி நாமும் அந்த அதிகாரம் செல்வதற்கு முன்பாகவே இதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன் என்று கேட்டால், ஒரு முன்னாள் சொன்னாராம், அதோ அங்க கூனி ஊர் இருக்கு அப்படின்னு சொன்னானா. அப்ப கூனி ஊரா? அப்ப அந்த ஊருக்கு எப்படி போறது? கூணிக்கிட்டே போகணுமா? இங்க இருந்தே கூணிக்கிட்டே போகணுமா அப்படின்னு நினைச்சானா. அது தேவையில்லை. நம்ம அங்க போகும்போது அதையும் இதையும் சேர்ந்து சுவாசிக்கலாம், நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்து இந்த ஈகையை பற்றி மொத்தமா சொல்லணும் அப்படின்னா ஒரு கதை சொல்லுவா. ஒரு சிறிய கதை. அதாவது ஒரு அரண்மனையில ஒரு குருவி இருந்ததுதான் அந்த காலத்துல. அந்த குருவி ஒரு காலனாவை வச்சுக்கிட்டு, இந்த காலனா யாருக்கு வேணும், இந்த காலனா யாருக்கு வேணும், இந்த காலனா யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்ததான். அப்ப ராஜா, ஒருத்தருக்கு வேண்டாம், நீ வச்சுக்கோ போ அப்படின்னு சொன்னாரா. எல்லாம் சொன்ன கேட்கலையாம். திரும்பவும் காலனா யாருக்கு வேணும், காலனா யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்ததான். உடனே ராஜா இப்படியே கத்தி செத்துறப்படாது, நம்ம தான் இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி, சரி காலனாவை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ராஜா கேட்டாராம். காலனாவை ராஜாட்ட குருவி கொடுத்துட்டு சொல்லிச்சான், காலனாவுக்கு வக்கத்த ராஜா, காலனாவுக்கு வக்கத்த ராஜா, காலனாவுக்கு வக்கத்த ராஜா அப்படின்னா. இந்த ஈகையில இந்த குரல் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்துட்டு அதை சுட்டி காமிப்பாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம இதுல நிறைய பேர் பார்த்திருப்போம். இந்த கோயில்களுக்கு நாங்க நன்கொடை கொடுக்கோம் அப்படின்னு ஒரு டியூப் லைட் வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த டியூப் லைட்ல உபாயம் அப்படின்னு சொல்லி பேரு, ஊரு, சன்னதி எல்லாத்தையும் எழுதி அந்த டியூப் லைட் வெளிச்சத்தவே மறைச்சிருவாங்க. ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்ததுக்கு அவன் பேரு எழுதுறத பார்த்தா இதுக்கு பேரு ஈகைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பேரு விவரமான கொள்ளை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இந்த ஈகையை மிகவும் பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் ஒரு சிறிய சம்பவம். ஒரு நபர் ஒரு பாரதியார் பிறந்த நாளுக்காக
மிட்டாய் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார் சின்னங்களுக்கு. அந்த நேரத்துல நானும் பக்கத்துல இருந்தேன். எனக்கும் மிட்டாய் கொடுத்தார். ஏன் என்னன்னு தெரியல. என்னுடைய நானு வேண்டாம், இல்லை எனக்கு பரவாயில்லைங்க, வேண்டாம்னு மறுத்துட்டேன். ஆனா அதன் பிறகு நான் யாரு, அவங்களுடைய என்ன உறவு அப்படிங்கிறதையும் நான் தெரியப்படுத்தியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி நான் சற்று நேரத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. நான் அழுதுட்டேன். ஏன் நம்ம வேண்டாம்னு சொன்னோம், அவர் கொடுத்ததை ஏன் வேண்டாம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் 4 வயதில் தந்தையை இழந்தவன். எனது தாய் எனக்கு கற்பித்து கொடுத்த பாடம் என்னவென்றால், யாரிடமும் கை நீட்டி எதையும் வாங்கக்கூடாது என்பது. அதை சற்றேறக்குறைய அதிக காலங்கள் நான் அதை கடைபிடித்து வந்தேன். அது சில காலம் பழி என தெரிஞ்சதுக்கு அப்புறம் மரியாதை நிமித்தமாக சிலர் கொடுக்க அன்பளிப்பை பெற்றுக் கொள்வேன். அது போல இந்த பெரியவர் கொடுத்த அன்பளிப்பை நாம் ஏன் வேண்டாம் என்று சொன்னோம் அப்படின்னு சொல்லி நான் அழுதேன். காரணம் என்னன்னு கேட்டா, அவர் எனக்கு பாடம் கற்பித்து கொடுத்த பேராசிரியர். நான் அவருடைய மாணவன். ஒரு பேராசிரியர் நமக்கு கொடுத்ததை நாம் மறுத்து விட்டோமே, நாம் எவ்வளவு பெரிய துரோகம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அழுதேன். அதனால கொடுப்பவர்கள் கொடுத்தால் வாங்குபவர்கள் வாங்கி கொள்ளலாம் என்பது கருத்து. கொடுப்பவர் மனம் புண்பட்டால் வாங்குபவர் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த 4 அதிகாரங்களிலையும் மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டிருக்கிறோம். இதை தங்கள் இந்த அவையில் வகிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்தாக, பதிவு செய்ய வேண்டிய கருத்தாக பதிவு செய்து இந்த சிறப்பான வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்து அறச்செல்வி அம்மா இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இன்றைய தலைப்பு ஈகை. இந்த ஈகை என்பது நமக்கெல்லாம் ஒரு கவசம். இந்த கவசத்தோட அருமை பெருமை 10 குறட்பாக்களில் வந்துச்சு. இன்று முற்றோதல் செய்த மாணவிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் ரொம்ப அழகா சொன்னாங்க. அம்மா எளிய வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப இயல்பான தமிழ்ல எல்லாத்துக்கும் புரியும்படியா ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த ஈகை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? முதல்ல அவரு என்ன சொல்றாரு? கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? வறியவருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அவர் முடிக்கிறாரு. கொடுத்தே ஆகணும், கொடுக்கலன்னா நீ ரொம்ப கேவலமானவன்னு சொல்லிட்டாரு, செத்த உங்களுக்கு சமன்ற மாதிரி. ஈகை செய்யலன்னா மேலோகத்தை விட சிறந்தது ஈகைன்னு சொல்லிட்டாரு. ஒரே ஒரு உதாரணம் தாங்க. கர்ணன் இறந்த விட்டு மேலுலகம் போறான். போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுக்குது. எங்கேயும் தேடி பார்க்கறான், தண்ணியே கிடைக்கல. ரொம்ப தாகம், உயிர் போற நிலைமை. என்னடா இவ்வளவு தேடி பார்க்கறோம், நமக்கு தண்ணி கிடைக்கலையேன்னு. அந்த வழியா நாரதர் வர்றாரு. அவர்கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி ஐயனே, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, நான் எங்கேயும் தேடுனா கிடைக்கல, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நாரதர், உனது வலது ஆள்காட்டி விரலை வாயில வையின்றாரு. வலது ஆள்காட்டி விரலை வாயில வச்சான், வை அப்படின்றாரு. வச்ச விட்டு அதுல இருந்து நீரூற்று வருது. அப்பான்ட்டு தாகம், நிறைய தண்ணிய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கர்ணன் கேக்குறார் நாரதத்தை, இது என்ன மாயம்? எனது வலது ஆள்காட்டி விரலை உள்ள வச்ச விட்டு எப்படி தண்ணி வந்துச்சு? ஏன் இந்த வலது ஆள்காட்டி விரலை வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நாரதர் சொல்றாரு, கர்ணா, நீ மிகப்பெரிய கொடைவள்ளல், தானம் தர்மம் எல்லாம் செஞ்சிருக்க. ஆனா நீ செஞ்சதுலயே அன்னதானம் செஞ்சதில்ல. அன்னதானத்தை மட்டும் நீ செய்யாம விட்டுட்ட. ஒரே ஒரு முறை நீ நகர்வலம் வரும்போது ஒரு வழிப்போக்கன் அன்னச்சத்திரம் எங்க இருக்குன்னு கேட்கும்போது அதோ அங்க இருக்குன்னு இந்த ஆள்காட்டி விரலை காமிச்ச. அந்த ஆள்காட்டி விரலை காமிச்சதுனால அந்த விரல்ல வாயில வச்ச விட்டு உனக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்னு நாரதர் அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. இப்ப பாருங்க ஈகை எவ்வளவு முக்கியமானதுன்னு. அதனால இந்த தானத்திலே சிறந்தது அன்னதானம். எந்த உதவியாக இருந்தாலும் வறியவருக்கு சாப்பாடு முதல் கொண்டே, வறியவர்னு இல்ல, பொதுவா நீங்க எந்த உதவியோ தானம் செஞ்சாலும்
நமக்கு ஈக்குவல் ஆனவங்களுக்கும் நம்மை விட உயர்ந்தவர்களுக்கும் செய்யாதீங்க. நம்ம நிலையிலிருந்து கீழா இருக்கிறவங்களுக்கு அவங்க நமக்கு திருப்பி செய்யக்கூடாது. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் நாம செய்யணும். அதுதான் உண்மையான ஈகை. அவங்கள்ட்ட தான் உண்மையான சந்தோஷம் கண்ணுல தெரியும். அத பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுங்களா? நீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செஞ்சு பாருங்களேன். அது அப்படி ஒரு மனதுக்கு ருசியை கொடுக்கும். அந்த சந்தோஷம், அந்த ருசியை அனுபவித்து பாருங்கள். ஆக நாமும் ஈகை செய்வோம். எல்லோருக்கும் ஈகை செய்து நாமும் நல்ல நிலையை அடைவோம். நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, கொடுக்குற ஒரு சில நடிகர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. கோடிக்கணக்கில் வச்சிருக்காங்க. அரசியல்வாதிகளும் கோடிக்கணக்கில் வச்சிருக்காங்க. மக்கள் பணத்தை வாங்கி அவங்களும் வச்சிருக்காங்க. கொடுக்க எதுவுமே மனசுல. எம்ஜிஆர் படத்துல வரும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான். அந்த பாடல்லாம் இதுக்கு பொருந்தும். ஆகவே நாம் மற்றவர்களை போல் அல்லாமல் நம்மால் இயன்ற உதவியை செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்து சாத்தூர் கணேசன் எதுவும் சொல்றீங்களா? பின்னூட்டம் அளிக்கிறீங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். இன்று முற்றுகை செய்த மாணவி அவர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், வணக்கமும். அடுத்ததாக இன்றைய உரையாசிரியராக அம்மா குமாரி தேவி அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அவருடைய உரைகள் சொல்லும்போது அவருடைய எடுத்துக்காட்டுகளோடு சிறப்பாக இந்த அதிகாரத்தை எடுத்து வைத்தார்கள். என்னை பொறுத்தமட்டில் 222வது குறளை பொறுத்தமட்டில் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதல் நன்று அப்படின்னு வருது. இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல அறச்செயலாக இருந்தால் கூட நாம் அந்த இடத்தில் பிறரிடம் இறந்து பெறுவது தீமையை தரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல அவர் எப்பவுமே ஈகை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுற மாதிரி இருக்கு. அப்ப இவருடைய கஷ்டம் இருக்கிற நேரத்தில் இவர் இறந்து வாங்கக்கூடாது, பெறுவது தீமைன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு முரண்பாடான கருத்தா இருக்குது. அப்ப நல்ல அறச்செயலா இருந்தாலும் அதை நீங்க பிறரிடம் இறந்து வாங்காத அப்படின்னா இவரு செய்யணும். அப்ப இவருக்கு நம்ம சொல்ல முடியாது. இவருக்கும் கொடுத்தல் வாங்கல் அவர்கிட்ட இருக்கிறது இவரு கொடுக்கணும், இவர்கிட்ட இருக்கிறது அவர் வாங்கணும். அப்படி இருந்தா தானே ஒரு கொடுத்தல் வாங்கல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த குறள்ல நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதல் நன்று அப்படின்னு சொல்றாரு. அதாவது மேலுலகம் இல்லாட்டாலும் ஈதல் நன்று, அது ரைட். அந்த வரியை பொறுத்தமட்டில் சரியான ஒரு இதா இருக்குது. ஆனா இவர் அறச்செயலுக்கு பயன்படக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு செயலாக இருந்தால் கூட பிறரிடம் இறந்து பெறாதே அப்படின்னா இவருதான் ஈகை செய்த பிறந்தவர், மற்றவர்கள் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கருத்து இருக்கு. இன்னொன்னு 223வது குறள்ல இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள்ளார் அப்படின்னு வருது. இந்த இடத்துல ஒருத்தர் என்னிடத்துல இல்லை, எதுவும் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் சொல்லாமல் அவர் கேட்பதற்கு முன்பாகவே எனக்கு இந்த ஈகை செய்யுங்கன்னு சொல்றாப்ல. இன்னொரு அர்த்தத்துல பாத்தீங்கன்னா அவர் வாயில இருந்து அவர் சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது வாங்கக்கூடியவர் என்கிட்ட இல்ல நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இருக்கு. ஆனா இந்த தொடர்ல நம்ம எதை சரியாக எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. இந்த காரணத்துல இன்னும் அடுத்ததாக 224வது குறள்ல பாத்தீங்கன்னா இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் ஈகைக்கு இறந்து வாங்கக்கூடிய தன்மையில அவர்கிட்ட உடனடியா கொடுத்து விடணும். அப்போ உடனடியா கொடுத்து அவருடைய இன்முகம் காணும் வரைக்கும் நம்ம காத்திருக்க கூடாதுங்கிற அர்த்தத்துல சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அர்த்தத்துல அப்ப அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டாம், அவர் எப்போது அவர் கவலையோட கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது. ஆனா அந்த இடத்துல இன்முகம் காணும் வரைக்கும் நீ காத்திருக்காத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இதனுடைய அர்த்தமும் கொஞ்சம் நம்மளுக்கு சரியா புலப்படாத மாதிரி இந்த குறள் இருக்குது. மற்றபடி அம்மா அருமையாக இந்த அதிகாரத்தை விளக்கி சொன்னார்கள். ஈகையினுடைய அதிகாரத்தை மிகவும் அருமை. வாழ்வளமும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி தோழமே. அடுத்து நாகராஜன் ஐயா இருக்கீங்க, எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை பொறுத்தளவுல கம்பன் சொல்ற வரியை நான் ஏத்து யோசனை பண்றேன். வன்மை இல்லை எடுத்த உடனே சொல்றான். ஏன் என்ன ஒரு கொடை இல்லாம எப்படி இருந்துற முடியும்? வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால்ன்னு சொல்றான். அதுக்கான காரணத்தையும் சொல்றான். அதுக்கான செயல்பாட்டையும் சொல்றான். ஆனால் ஈத்துவக்கும் இன்பம்னு இவரு ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்றதை யாராலுமே தொட முடியல. என்னதான் வந்து கம்பருடைய சிந்தனை புதியதாக இருந்தாலும் கூட, கல்வியிற் பெரிய கம்பன் விருத்தத்திலே அற்புதம் விளைத்தவன் என்றாலும் கூட, இவர் சொல்ற அந்த ஈத்துவக்கும் இன்பத்தை என்ன மாதிரிலாம் விஸ்தரிச்சு சொல்றாரு பாருங்க. பாத்தூன் மரிய பாத்தூன்னு சொல்றாரு. இதை நாம அங்கேயும் பார்க்கிறோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்றாரு அங்க. இங்க பாத்தூன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வைத்திழக்கும் வன்கணவர்னு சொல்லுவார். ஒரு இடத்துல வைத்து இழந்தது போலன்னு சாடுவார். ஆனால் நம்மை பொறுத்தளவுல வன்மை வந்து நமக்கு இழந்தாலும் கூட சகோதரி ரொம்ப அற்புதமா சுட்டி காட்டினாங்க இன்றைய உரைக்காரர். அதை நமக்கு இல்லாத நேரத்திலேயும் கூட கொடுக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நேத்திக்கு சிவசுப்பிரமணிய ஐயா பேசும்போது சொன்னாங்க, குங்குலிய கலைய நாயனாரனுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து நாம நினைந்து பார்க்க வேண்டும். அதை அவங்களுடைய சிந்தனையாக நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஐயா வந்து சிவசுப்பிரமணிய ஐயா நாம சொல்ற கருத்திலிருந்து அடிவற்றி ஒரு கிளையாக எடுத்து செல்கிற பொழுது ஒரு நல்ல சிந்தனையை அவங்க தருவாங்க. நான் பார்த்த வரையில இன்றைக்கும் ரொம்ப தெளிவா அழகாவும் குறிப்பிட்டாங்க. என்னை பொறுத்தளவுல சகோதரி இதை நல்லா உள்வாங்கி இருக்கிறாங்க. வந்து அந்த சாதாரண இல்லை அது. அந்த பாத்தூன் வந்து ரொம்ப முக்கியமானது. அத சகோதரி சொல்லும் பொழுதும் சொன்னாங்க, நம்மை விட நல்ல வளத்துல இருக்கிறவங்களுக்கு ஏன் தரணும்? தராதீங்கன்னு. அதுதான் அதுதான் சகோதரி அறச்செல்வியினுடைய எப்பொழுதுமே அவங்க ஸ்டைலே தனிதான். நல்லாவும் இருக்குது. அவங்களுடைய அந்த எடுத்துரை, அந்த முறை, தொகுப்புரை நல்லாவும் இருக்குது. சகோதரி பின்னூட்டத்துல எப்பவுமே நான் கவனிப்பேன் அவங்கள. இன்றைக்கு நான் இப்படி நினைச்சு பார்க்கிறேன். அவங்கள அடிவற்றி அற்றார் அழிப்பசி தீர்த்தல்ன்றத தான் பின்னாடி பார்த்தோன்னு சொல்றாரு. இப்போ நமக்கு இருக்கிறத போய் நமக்கு தேவையில்லைன்னும் போது பகிர்ந்து கொடுப்பது அது சத்தா நமக்கு நிறைவாயிடுச்சு கொடுக்குறோன்னு ஆயிடும். ஆனால் இங்கே சொல்றாரு, அது உன்னோட நின்று போகல, அது அற்றார் அழிப்பசி. சாதாரண பசி இல்லை, அது அவங்களுக்கு அழிக்கப்பட வேண்டிய பசின்னு சொல்றாரு. அத ரொம்ப அழகா சொல்றாரு. ஒருவேளை நான் அவங்க கேட்டுதான்ற சூழ்நிலை வந்துட்டா என்ன பண்றது? அதையும் சிந்திக்கிறார். இரத்தலின் இன்னாது. ஐயோ ஐயோ ரொம்ப கொடுமை. வந்து ரொம்ப அந்த இரத்தல் சாதாரண இல்லைல்ல. ஒரு இடத்துல கேட்பது எவ்வளவு கொடுமைன்னு அது 229 இது இவ்வளோத்தையும் ஊழலையா ரெண்டு களத்துலயும் நின்று ஒரு மோனோ ஆக்டிங்கே பண்ணிவிடுறாரு வள்ளுவர். என்னை பொறுத்தளவுல ஒரு தனி நடிப்பை செய்து பார்க்கிறார். ஷேக்ஸ்பியர் சொல்லும் பொழுது தன்னுடைய நெஞ்ச மேடையில் எல்லா நாடகங்களையும் அரங்கேற்றி பின்னர் தான் எழுத்தில் கொண்டு வருவார்னு சொல்லுவாங்க. அதை போல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அதை ஒப்பிடும் பொழுது அந்த கொடூரத்தை ரொம்ப கொடுமையா சொல்றாரு. சாதலின் இன்னாதது. அப்போ 2 இரத்தலின் இன்னாத நிலையை நினைச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க இடத்துல கேட்கிற ஒரு இகழ்ச்சி ஏற்பது இகழ்ச்சின்னு என்னதான் அவை பாட்டி சொன்னாலும் அந்த இகழ்ச்சி ஒருவருக்கு வந்துடுவதா நினைப்போமே. அதனுடைய கொடுமை என்னவா இருக்கும்? சாதலின் இன்னாதது. அது இந்த ஒப்பீடுகள் வந்து எவ்வளவு ஒரு உளவியல் பூர்வமா இருக்குது. இந்த மன்றம் வந்து என்ன நான் செய்த புண்ணியம் இந்த மன்றத்துல இந்த மாதிரி நல்ல சொற்களை கேட்பதற்கு எனக்கு அரிய வாய்ப்பை இந்த மன்றம் கொடுத்திருக்குது. எப்ப 8 மணி வரும்னு நான் அவ்வளோ ஒரு ரொம்ப ஆசையா இருக்கிறேன். அத சொல்லும் பொழுது பண்ணோடு ஒருவன் பாடினானே அடா, அதை பாட்டுக்கொரு புலவன் பாரதி அடான்னு சொல்லிட்டு கிறுகிறுத்து போனேனே அடான்வார். நானு ஈவன் தோ டயபெட்டிக் இன்சுலின் போட்டாகணும் 8:30. ஆனால் இன்றைய நாட்கள்ல நான் அதை 9:30 மாத்திக்கிட்டேன். நம்ம மன்றம் வந்து ரொம்ப அற்புதமா எனக்கு என்ன இதை விட பெரிய மருந்து? மமரருக்கு மருந்து இது அன்றோ? உணர்ச்சி பெருக சொல்லுகிறேன். பெரியோர்களே, உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது என் தந்தையை நான் நினைந்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய தாத்தாவை நினைந்து நெகிழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த குடும்பம் எனக்கு என்னை பொறுத்தளவுல புக்ககம் எனக்கு இது. நான் திருமணம் செய்துகிட்டு வந்து உங்களிடத்துல மருமகளை போல வீட்டினுடைய மருமகளை போல வந்திருக்கிறேன். இந்த இல்லம் வந்து எனக்கு உண்மையிலேயே நான் புகுந்த இல்லமா,
இல்லை என் உள்ளத்தில் நீங்கள் புகுந்தீர்களே, உங்களுடைய உள்ளத்தில் நான் புகுந்தேனா? அத ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஒரு உள்ளத்திலிருந்து இன்னொரு உள்ளத்துக்கு எப்படி மாறிச்சுன்னு. இந்த உரையை இன்னொரு நாள் சிந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தங்களுடைய சிகிச்சை முறையெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்காக மாற்றிக்கொண்டது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆனா பொதுவா தமிழ் பேச்சை கேட்டாலே நோய் நீங்கும், தமிழ் பேச்சை கேட்டாலே ஆயுள் அதிகரிக்கும், தமிழை பேசினாலே ஆயுள் அதிகரிக்கும் என்று சொல்ல தோன்றுகிறது. ஒரே ரெண்டு நிமிஷம் தான். ஈகை கை இருப்பதே ஈயத்தான், கை இருப்பதே ஈயத்தான். அடுத்து ஒரு வேளை உண்பவர் மட்டும் சில கோடி, 2 வேளை உண்பவர் மட்டும் பல கோடி இருக்காங்க. இப்படி பசிக்காக இருக்காங்க. அதனாலதான் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஆனா மேட்டுக்குடியினர் வந்து விருந்துக்கு போவாங்க, அடுத்தடுத்து விருந்து இருக்கும். ஒரு விருந்தை முடிச்சுட்டு அடுத்த விருந்துக்கு போகும்போது ஒரு மாத்திரையை சாப்பிட்டதெல்லாம் வாந்தி பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. கொடுமை. அதெல்லாம் எங்க போய் சொல்லுது? பிறகு இப்ப நம்ம பாக்குறோம் திருமண வீட்டுகள்ல நிறைய உணவு வீணாகிறது. இதெல்லாம் இந்த பசி உள்ளவங்களுக்கு இதை நினைச்சா இதெல்லாம் ரொம்ப அரைகிறது மாதிரி இருக்கும், செவுட்டுல அரைகிற மாதிரி. உணவுகளை வீணாக்குவது வந்து ரொம்ப கொடுமை அப்படிங்கிறத சொல்ல தோன்றுகிறது. அடுத்து நாகராஜன் ஐயா சொன்னாங்க, கம்பராமாயணத்துல கம்பர் வந்து வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால். இதை நானும் குறிச்சு வச்சிருக்கேன். இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னா பொது உடைமை ஆட்சி மலர்ந்தால் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அடுத்து உரையாளர் அம்மா குமாரி லட்சுமி, கவிஞர் குமாரி லட்சுமி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து நிறைவுரையா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். இல்லைங்கய்யா, மிக்க நன்றி. இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி. அடுத்து நிறைவாக பொதுச் செயலாளரே வாங்க, வணக்கத்துடன் வரவேற்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அருமையான அகல்யா, குமாரி லட்சுமி ரொம்ப அருமையா ஒவ்வொன்றையுமே விளக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பின்னூட்டம் வழங்கிய அனைவருமே ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லும் போது ஒவ்வொரு குரலையும் இவர்கள் எவ்வாறு விரித்து சொல்கிறார். முத்துக்குமாரசாமி ஐயா, ஆராய்ச்செல்வி அம்மா, நம்ம நாகராஜன் ஐயா ரொம்ப சொன்னாங்க. பாரதி கூட ஒரு இடத்துல சொல்வாரு, தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் நிலை கண்டார். அப்ப கூட இந்த வரியை படிக்கும் போது பாரதி கொஞ்சம் ஓவரா பேசிட்டாரோ இந்த இடத்துல. தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் நிலை பெற்றார்னா. ஆனால் அது உண்மைதான். அது வந்து தமிழ் அமுதின் சுவையை அறிந்தவர்களுடைய ஆயுள் கூடும். நாகராஜன் ஐயாவினுடைய வார்த்தை உண்மைதான். பாரதி இதை உணர்ந்துதான் சொல்லி இருப்பான் என்று தோன்றுகிறது. இந்த குரல் மிக அருமையான உப்புரவும் ஈகையும். அந்த ஈகை அப்பா இது வந்து ஒருத்தனுடைய பசியை ஆற்றுவனுடைய ஆற்றல் தான் தவ ஆற்றலை விட மேலானதுன்னு சொல்றது. மேலுலகத்துக்கு செல்லாமை இருந்தால் கூட பரவாயில்ல ஈதல் சொல்றது. சாதலை விட இனிது எதுவும் இல்ல, துன்பம் வேற இல்லைன்னு சொல்லிட்டு சாதலை இனிதுன்னு வேற சொல்றாரு. ஒரு வறியவருக்கு நீ இப்ப உனக்கு கொடுக்க முடியல அப்படின்னா உனக்கு அந்த சாவு வந்து இனிமையானதுடான்றாரு. ஒரு நெகட்டிவானது அதை போய் ஒரு பாசிட்டிவா சொல்றாரு. எவ்வளவு கோபம் இருந்தால் இவ்வளவு சொல்லியிருப்பாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையான அதிகாரம். ஒப்புரவும் ஈகையும் பொது உடைமை சிந்தனைக்கு முன்னால் உள்ள ஒரு அந்த பழைய சமூகத்தின் தொடர்ச்சியாக இந்த சொத்து என்றது. பிறகு அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலை போலவே ஒரு குரல். பகுத்துண்டு அவனுக்கு பசியே எடுக்காது, பகுத்து தனக்கு ஒண்ணு. அதையெல்லாம் ஒரு பொதுமை சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நம்ம பார்க்கிறோம். உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் அப்படின்றது மாதிரி அந்த மணிமேகலை சொல்லக்கூடியதும் இந்த குரலினுடைய ஒரு நீட்சியாகத்தான் இருக்குமோ என்று நம்ம எண்ண தோன்றுகிறது. மிக அருமையான நிகழ்வு இன்றைய தினம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர்களே. நாளைய நிகழ்வுல சொல்லிடுறீங்களா? இல்லைன்னா பதிவுல போடுவீங்களா?
பதிவுல போட்டுடலாம் ஐயா. பதிவில் போட்டுடலாம். எல்லாரும் நாளும் ஒரு அதிகாரம் என்ற பதிவிலேயோ பதிவு பதிவு இடும்போது பார்த்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்வு மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு. வந்துருச்சியா? நான் சொல்லிடவா? சொல்லிருங்க. நாளைய அதிகாரம் புகழ். முற்றோதல் செய்யும் மாணவி தா கிருத்திகா. உரையாளர் திருமதி சரளாதேவி, பாண்டிச்சேரியிலிருந்து வராங்க. மிக்க நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த இதில் பங்கு பெறுவோர் இந்த நிகழ்வை மெருகூட்டி கொண்டே வருகின்றது. ரொம்ப அருமையா இருக்கு. இதில் இன்னும் நாளைக்கு நிறைய பேர் கலந்து இந்த நிகழ்வை மேலும் மேலும் சிறப்பு செய்வோம் என்று வேண்டிக் கொண்டு, நாளைய தினம் 8 மணிக்கு இந்த நாளும் ஒரு அதிகாரம் என்ற இணைய